சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. என்னோட பழைய பேர் வந்து ஃபிலிப்பு, புது பேர் முகமது ரயான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 2 வருஷம் ஆகுது. நான் கிறிஸ்டியானிட்டியிலேருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். ஏன் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும், ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஜீசஸ் வந்து இறைவனோட மகன். இறைவனோட மகனுக்கு இருக்க மதிப்பு இறைவனுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி மூலியமாக, அது மூலியமாக எனக்கு இஸ்லாம் கிடைச்சிது. ஸோ இதுதான் நான் ஒரு லைனில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கான ரீசன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இருந்தாலும் நானும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி முழுசாக படித்தவங்களுக்கு ஆல்ரெடி நான் இப்போ பேச போகிறது ஆல்ரெடி டவுட் வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் அரையும் குறையுமா இருக்கவங்களுக்கு இப்போ நான் பேச போகிறது எல்லாமே ஒரு டவுட் மாதிரி க்ரியேட் பண்ணும். அதுக்கான ஆன்சர்ஸும் நான் சொல்ல போகிறேன். முதல்ல இருக்க டவுட் என்னென்னா, ஜீசஸ்க்கு வந்து இது அப்பா இல்லாமலே அம்மா மூலியமாக பிறந்தாங்கன்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. அப்போது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ வந்து அவங்க வந்து மரியாள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் வந்து நம்ம வந்து தேவனாக ஏற்றுக்கொள்ளணும். அப்பா இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அப்போ அது வந்து கடவுளோட குழந்தை தான், அப்படிங்கிறது வந்து கடவுளோட குழந்தை, அதனால தான் நம்ம அதை கடவுள்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அதுவே கிறிஸ்டியானிட்டிலேயே முதல்ல எடுத்தோன்னே ஆதாம்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் நபி தான். அவர் இருக்கார். அவருக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அப்போ ஏன் நம்ம அவரை வந்து நம்ம வந்து ஏன் கடவுள்னு சொல்லக்கூடாது? அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அப்போ பர்த்து தான் வந்து ஒரு கடவுளான தன்மையை உருவாக்குது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஆதாம் நபியையும் கண்டிப்பாக கடவுள்னு சொல்லியிருக்கணுமே. ஏன் நம்ம சொல்லலை? அந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஜீசஸை வந்து நம்ம வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவான விளக்கம் வரும். இது முதல் டவுட்டு. ரெண்டாவது டவுட்டு, ஜீசஸ் வந்து நிறையா அதிசயங்களும் அற்புதங்களும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நோயாளிகளை குணப்படுத்தினார், இறந்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பித்தார், அந்த மாதிரி இருக்குது. அப்போது இதை எல்லாமே வந்து கடவுளால் மட்டும்தானே பண்ண முடியும். அப்போ ஜீசஸ் பண்ணாரே, அப்போ அவர் வந்து கடவுள் நம்ம ஏற்றுத்தானே ஆகணும் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி பீப்புள் சொல்கிறது. அதே பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் அவரின் மூலம் அதிசயங்களை செய்தார். இந்த இடத்துல தேவன் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ஜீசஸை தான் சொல்கிறாங்க. தேவன் வந்து அவரின் மூலியமாக அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லுது. அப்போது அவர் மூலியமாக செய்தார்னா அவர் யார்? அது கடவுள். கடவுள் மூலியமாக தான் செஞ்சாருன்னு சொல்லி அதே பைபிளில் சொல்லுது. அப்படி ஒருவேளை அவரையும் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதே பைபிளில் மோசே வந்து கடலை பிளந்தார்னு இருக்கு. எலியா இறந்தவரை உயிர்ப்பித்தார்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணாரோ அதை இன்னொருத்தவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் நம்ம மோசேஸை வந்து நம்ம கடவுள்னு சொல்லல, ஜீசஸை மட்டும் ஏன் கடவுள்னு சொல்கிறோம்? இதுவும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்த்துக்கணும். அப்போ அதிசயங்கள் செய்கிறவர் தான் கடவுளுங்கிறது இங்கே கிடையாது. ஸோ அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்ட் டவுட்டு, இயேசு சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றே அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதாக பைபிளில் இருக்கு. அதே பைபிளில் யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர்களும் நாமை போல ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து அவங்க ஒரு சீடரை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது நானும் நீங்களும் ஒன்றுன்னா, அப்போ நான் வந்து ஜீசஸ் வந்து சீடர்களை பார்த்து சொல்கிறாரு. இயேசு வந்து தேவன் வந்து என்ன சொல்கிறாரு அந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது பிரகாரம். அப்போ அவர் வந்து சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நானும் நீங்களும் ஒன்றுன்றாரு. கரெக்டாக? அப்போது அந்த ஒன்றுன்னா அப்போ ஜீசஸ் வந்து கடவுள்னா அவங்க சீடரும் கடவுள் தானே அர்த்தம். ஆனால் அது வந்து அதுக்காக அதோட நோக்கம் வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது, அது வந்து நோக்கம் வந்து வேற. நம்ம பைபிளை வந்து முழுமையாக படித்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்போ இதே நான் வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து என்ன கிறிஸ்டியன்ஸ் கமெண்ட் போடுவாங்க. என்ன கமெண்ட் போடுவாங்க அப்படின்னா, நான் நிஜமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் மூலியமாக, இந்த டவுட் மூலியமாக நான் வந்து ஜெயிக்க போகணுன்றது என்னோட மோட்டிவ் கிடையாது.
உங்களுக்கு புரியணும், நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு வருவீங்க, ஒரே ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்து கீழே கமெண்ட் போட்டு பைபிளில் இது சொல்லியிருக்கு இது உண்மைன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் ஒரு வசனம் போடக்கூடாது, அதுக்கு இருக்க முன்னாடி இருக்க 10 வசனமும் பின்னாடி இருக்க கீழே இருக்க 10 வசனமும் படிச்சிருக்கணும். அப்படி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக எது உண்மை எது நேரான வழிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஒரு லைன் எடுத்து போட்டு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது கமெண்ட்டை சொல்லாமல், நான் சொல்கிற லைன் ஒரு லைன் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ பேச போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேச முடியும். அதுக்காக நம்ம ஒரு லைன் சொல்லும்போது அதை நீங்கள் வந்து இது உண்மையா, இதை நீங்கள் நான் இதான் சொல்ல வரேன், கிறிஸ்டியானிட்டியே வந்து குரான் கூட கம்பேர் பண்ண சொல்ல, இது உண்மையா அப்படிங்கிறத வேறு எந்த மதத்துக்கு கூட வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கிறிஸ்டியானிட்டியை வேறு எந்த மதம் இருக்கோ அந்த மதத்து மூலியம் கம்பேர் பண்ணுங்கள். அது எது மூலியமாக நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி ஆன்சர் கொடுக்குங்கிறத இன்றைக்கி ChatGPTலாம் வந்துருச்சு, அது மூலயமா நமக்கு தேடி பார்த்தா ஒரு தெளிவு பிறக்கும். அப்புறம் 4வது டவுட்டு, இயேசு வந்து தேவனோட மகன் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதே பைபிளில் லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனத்தில் ஆதம் தேவனுடைய மகன் இருக்குது. அதே பைபிளில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மகன் இருக்குது. அதே பைபிளில் நல்லவங்கெல்லாம் தேவனுடைய மகன் இருக்கு. அப்ப நல்லவர்கள் எல்லாமே தேவனுடைய மகன்னா அப்ப எல்லாரும் நம்ம கடவுள்னு சொல்லிடலாமா? அது அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப இதோட நமக்கு என்னன்னா அதோட அந்த வார்த்தை வந்து என்ன முழுமையான அர்த்தம் கொடுக்க வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுது. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அன்பின் சொல். ஓகேவா? அது வந்து அந்த தேவனுடைய மகன்னு சொல்றது அந்த அந்த இன்டென்ஷன்ல அவங்க எழுதியிருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஒழிய அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை லிட்டரலாக மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங் தான் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்போது அது வந்து என்னன்னா தேவனுடைய மகன் சொல்றது கண்டிப்பாக அது வந்து ஒரு அன்பின் வார்த்தையால் வர்றது. 5வது டவுட்டு, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டிஸில் சொல்லுவாங்க. ஒருவரோட பாவம் அனைவருக்கும் போகும்னா அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அவர் வந்து ஒருத்தரோட பாவம் யார் பாவம் செய்தானா ஆதாம் நபி பாவம் செஞ்சது நமக்கு எல்லாம் வருது அப்படின்னு வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம். நம்புகிறோம் அப்படின்னா ஒருவரோட மரணம் மட்டும் நம்மளை எப்படி எல்லா பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்கும்? அதை லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பாவத்துக்கு நம்ம தான் காரணம். நம்ம பாவம் நம்ம என்ன செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு தான் தனிப்பட்ட பொறுப்பு இருக்குது. நம்ம தான் நேரடியாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? இயேசு வந்து இறைவனின் மூலியமாக தான் பாவத்தை வந்து குணப்படுத்தினாலேயே இயேசுவே வந்து பண்ணாங்கிற மாதிரி 2 கான்ட்ராடிக்டாக இருக்குது. அப்போது அப்படி யோசிச்சா கூட அவரின் மூலியமாக பண்ணா அப்படின்னா நம்ம இயேசை வந்து வழிபடணுமா இல்லை அவரோட பெரியாள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறவங்கள அவங்கள நம்ம வழிபடணுமாங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து நம்ம பொதுவாக நம்ம எடுத்து வைக்கிறது என்னென்னா ஜீசஸ் வந்து வழிபட சொன்னாரா, என்னை நீங்களே வழிபட சொன்னாரா அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கும் பைபிளில் இயேசு வந்து அவரோட வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே இயேசு பைபிளில் இருக்குது, அதே இயேசு தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். நம்ம அவரை வழிபடுறோம், அவர் இன்னொருத்தவங்களை வழிபடுறாரு. அப்போது நம்ம ஏன் ஸ்ட்ரெயிட்டாக அவரை வழிபடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு யோசிக்கணும். நம்ம யோசிச்சோன்னா அதுக்கான வழி நமக்கு பிறக்கும். ஸோ அடுத்து 7வது டவுட்டு, இயேசு சொல்றாரு என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் என்றார். ஓகேவா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல வர மாதிரி அதுக்கு மீனிங் நமக்கு வந்து புரியும். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்றது, அதே பைபிளில் யோவானில் 1வது வசனம் 18வது அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா யாரும் தேவனை காணவில்லை அப்படின்னு சொல்லி அதே பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கறது அப்படின்னா என்னன்னா தேவனோட கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி காட்டுறது தான் அந்த இடத்துல பார்க்கறது. ஓகேவா? அப்படிதான் இதோட இன்டென்ஷன். நம்ம ஒவ்வொன்றத்தையும் இப்போ நீங்கள் பைபிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அவங்க என்ன நோக்கத்தில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத படித்தாதான் சில விஷயங்கள் நமக்கு புரியும். நமக்கு ஈவன் நம்ம படிப்புலேயே அப்படி தான் எல்லாத்தையும் வந்து லிட்ரல் மீனிங் பார்த்தோன்னா சில விஷயங்கள் புரியாது. அதோட என்ன இன்டென்ஷனுக்காக எழுதியிருக்காங்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து முழுமையான விளக்கம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8வது டவுட்டு, இயேசு வந்து பாவமற்றவர் அதனால் அவர் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இயேசு வந்து பாவமே செய்யலை அதனால் அவர் தேவன். அப்படி சொன்னால் ஆதம் வந்து பாவம் செய்தார்,
நோவா வந்து பாவம் செய்தார், தாவீது பாவம் செய்தார். ஆனால் பாவமற்றவர் தேவன் என்று சொன்னோம் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மலக்குகள், அவங்க எந்த பாவமும் செய்யலை. அப்போ ஏன் வந்து நம்ம அப்போ அவங்களும் ஏன் கடவுள்னு சொல்லக்கூடாது? ஜீசஸ் வந்து பாவம் செய்யலை, ஓகே ஃபைன், நம்பிடலாம். அப்போ மலக்குகள் நம்ம சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா அவங்க எந்த பாவமும் செய்யலை, அப்போ ஏன் அவங்களையும் வந்து நம்ம கடவுள்னு சொல்லக்கூடாது? அப்போ என்னன்னா, கடவுளுங்கிறது வரையறுக்கிறதுக்கு இந்த பாவமற்றவருங்கிற ஒரு வார்த்தையில் வரையறுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் கான்ட்ரடிக்ட்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று கூட கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா முழுமையான தெளிவு திருக்குரானில் இருக்குது. இறைவன் நாடினால், நீங்கள் இஸ்லாம் அல்லாதவங்களுக்கு இது அன்பளிப்பாக கொடுக்கப்படுது. கண்டிப்பாக இறைவன் நாடினால் இதை வாங்கி ஒரே ஒரு முறை முழுமையாக படிங்க. இப்போவும் சொல்கிறது, பைபிளில் முழுமையாக படிங்க. ஒரே ஒரு வசனத்தை கமெண்ட் போட்டதுனால இந்த இஸ்லாமிய சமூகமே தப்புன்னு முடிவாயிருந்தால் இது இஸ்லாம் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய மார்க்கம் இது. ஓகேங்களா? மதம்னு சொல்லக்கூடாது, மார்க்கம் இது. அந்த மார்க்கம் எப்படி வந்து தப்புங்கிற மார்க்கம் வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருங்கிறத நீங்கள் யோசித்து இறைவன் நாடிலாம் இதை ஒரே ஒரு முட்டை படித்து மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வந்து நல்வழி காட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.